ரயில்வேக்கு ஒரு SC/ST ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கு என்று ஒரு அசோசியேஷன் அவர்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய ரிசர்வேஷன் மற்றும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பதவி உயர்களையும் இந்த அசோசியேஷன் மூலமாக கேட்டு இந்திய அளவில் இந்திய ரயில்வே முழுவதுமாக ரயில்வே போர்டின் அங்கீகாரம் பெற்ற இந்த ஆல் இந்தியா SC/ST ரயில்வே எம்ப்ளாயிஸை உருவாக்கிய சீமான் தன்ராஜ் அவர்களின் 40வது நினைவு தினமான இன்று அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவரை நினைவு கூறும் வகையில் அவருடைய தியாகத்தையும் நினைவு கூறும் வகையில் இந்த கேரேஜ் ஒர்க்ஸில் பணிமனையில் அவர் பணிபுரிந்து ஓய்வு பெற்று நமது ரயில்வே தொழிலாளர்களுக்காக பாடுபட்ட சீமான் தன்ராஜ் அவர்களுக்கு இங்கே சென்னையிலே கொளத்தூரிலே தன்ராஜ் அவர்களின் பெயரிலே ஒரு நகரே அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை கொண்ட மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மை கொண்ட ஐயா சீமான் தன்ராஜ் அவர்களின் 40வது நினைவு தினமான இன்று அவருடைய நினைவு தினத்தையும் பிறந்த நாள் விழாவையும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையும் நமது RLLF ரயில்வே லேபர் லிபரேஷன் ஃப்ரண்ட் மாண்புமிகு எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலும் அவர்களுடைய கீழே இயங்கும் RLLF-இன் இந்த தொழிற்சங்கம் தவறாது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த SC/ST அசோசியேஷன் ரயில்வே எம்ப்ளாயிஸ் SC/ST அசோசியேஷன் S1517 வைத்துக் கொண்டிருக்கும் அவரை பற்றி நினைத்து கூட பார்ப்பதில்லை. அவருடைய பெயரை கூட நீக்கிவிட்டார்கள் அந்த அரங்கத்திற்கு. அப்படி இருந்தும் நாம் அவரை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருடமும் அவருடைய நினைவு நாளையும் பிறந்த நாளையும் போற்றி நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே விருந்தினராக வந்திருக்கும் அனைத்து தொழிலாளர்களையும் வருக என வரவேற்று நமது முதலில் சீமான் தன்ராஜ் அவர்களுக்கு அவரை நினைவு கூறும் வகையில் நினைவு தினத்தன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் வகையில் இங்கே நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் RLLF-னுடைய பொதுச் செயலாளர் V. வித்யா அவர்களை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தன்ராஜ் அவர்கள் அகில இந்திய SC/ST ரயில்வே தொழிற்சங்கத்தை நிறுவி அதில் நீண்ட பயணம் செய்து டெல்லி மாநகரம் முதலிலும் இந்த SPM17 இந்த தொழிற்சங்கம் பெறுகிறது என்று சொன்னால் அதுக்கு தன்ராஜ் அவர்கள் தான் காரணம் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய சாதனைகள் நாம் விலைக்கு கூட நேரமில்லை என்ற காரணத்தினால் நான் குறிப்பாக பேசக்கூடிய நிகழ்ச்சிக்கு தலைமை மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் அவர்கள், சிறப்பு அழைப்பாளர் விஜய் அவர்கள் மற்றும் தோழமை கட்சியான தொழிற்சங்கங்கள் RLLF நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தன்ராஜ் அண்ணன் அவர்கள் தொழிற்சங்கம் நடத்திய விதம் சற்று வித்தியாசமானது. இந்திய நாட்டின் தலித் என்று போற்றப்பட்ட துணை பிரதமர் பாபுஜி ஜெகஜீவன் ராமிடத்திலே அதிக நட்பு கொண்டவர். அதே போன்று தந்தை பெரியாரிடத்திலே நட்பு பாராட்டியவர். தலைவர் கடம்பி சார்ந்த RLLF தலைவர் அவர்களுக்கும்
அதனுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய விஜயன் ஐயா அவர்களுக்கும் நமது செயல் தலைவர் நமது செல்லுவிநாயகம் அவர்களுக்கும் நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது டிஆர்யூ தோழர் சிகாமணி அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் மற்ற அனைத்து தோழர்களுக்கும் இந்த வேலையில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல RNFல இருக்கிற அத்தனை பேர் நான் சொல்லணும்னா இங்கே அந்த நேரம் இல்லை. இருந்தாலும் கூட வந்த அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். ஏன் இந்த விழாவை நான் கொண்டாடுகிறேன் என்பதற்காக ஒரு விஷயம் என்னென்றால், நமது செயல் தலைவர் சொன்னது போல மகன் அதுக்கு வாரிசாக இருக்கிறார் அப்படின்றத காட்டிலும் அவரை நான் ஒரு நல்ல தலைவனாக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு நல்ல தலைவன் தேவை என்றால் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் கிங் எப்படி ஒரு நல்ல தலைவனாக வந்தது போல நமக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும். அம்பேத்கருக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல தந்தை சிவராஜ் வந்தார். அதுக்கு பிறகு நமக்கு தலைவன் இல்லைன்னா அந்த கட்டுரையை அவர் எழுதிய கட்டுரையை படிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல தலைவன் நமது சீமான் தன்ராஜ் காவப்பன்ன்றது. அப்புறம் இதே தான் திருமாவளவன் ஐயா அவர்களும் சொன்னார்கள், வாரிசு ஒன்று தேவைன்னா நமது ராஜன் தன்ராஜ் போல ஒருத்தர் இருக்கணும்னு அவர் கூட்டத்தில் பேசினார். இருந்தாலும் கூட அவர்கிட்டயே நான் அதை தான் சொன்னேன், நான் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டதுனால இந்த விழா நடத்துக்கிறேன். எத்தனையோ தலைவர் இருக்கலாம், என் தகப்பனாராக இருந்தாலும் கூட எத்தனையோ தகப்பனார் என்ன செஞ்சேன்னு கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது இவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு நான் கேட்க. அதனால இவர் எனக்கு ஒன்றும் அவர் பெருசாக செய்யலை. அதனால் நம்ம ரயில்வேல பணியாற்றணும், அவருடைய சர்டிஃபிகேட்லாம் நமக்கு பயன்பட்டு. இருந்தாலும் அது யதார்த்தமாக வந்தது. இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே வறுமை கோட்டிலேயே எங்களை கொண்டு போனார். ஏன்னா அவருக்கு சித்தாந்தம் முழுக்க பொது உடைமையில் இருந்தார். ஆரம்பத்தில் இந்த டிஆர்யூ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற டிஆர்யூடைய முதல் தலைவர் தமிழகத்தில் தென்பகுதியில் இவர் தான். அந்த நாமெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் டியூச்சியை பற்றி தான் எழுதுவாங்க. தென்னக ரயில்வேல மராட்டா ரயில்வேல என்ன நடந்தது அதை பற்றி இது வரைக்கும் யாரும் வரலாறு எழுதலாம். மராட்டா ரயில்வேக்கு தலைவர் அதனால ட்ரெயின் நிறுத்தப்பட்டது, சிறைக்கு சென்றாரு, அதனால பாதிக்கப்பட்டாரு. டிஆர்யூனால நிறைய சேவை தந்ததுனால டிஆர்யூ தொழிலரசில் எழுதுனாங்க, ஒரு சிறந்த தலைவர் தன்ராஜ் அப்படின்னு சொல்லி தொழிலரசில் எழுதிருக்காங்க. பாராட்ட வேண்டியது. அதுபோல் ஒரு நல்ல தலைவனாக ஏற்றுக்கிறதுனால தான் இந்த விழா நான் குழுவும் நடத்திருக்கிறேன். இந்த விழாவுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சீமான் தன்ராஜ் வாழ்கவே, சீமான் தன்ராஜ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சீமான் தன்ராஜ் வாழ்கவே, சீமான் தன்ராஜ் வாழ்கவே. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே